இங்க ரெண்டு பேர் ஒரு குட்டி பையனை கூட்டிட்டு காட்டுக்குள்ள வராங்க. அப்ப பீட்டர் பேனோட ஆளுங்க வந்து அந்த பையனை கொடுக்க சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவனும் முடியாதுன்னு சொல்லிடுறான். திடீர்னு மேல இருந்து ஒரு நிழல் வந்து அவனோட உடம்புல இருந்து அவன் நிழல கிழிச்சு எடுத்துட்டு போயிருது. அவனும் மயக்கமாகி கீழே விழுந்துடுறான். இப்ப மீதி ரெண்டு பேர் காட்டுக்குள்ள ஓடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு மேல அம்ப விட்டு அவளையும் கொண்டுறாங்க. அந்த பையனும் காட்டுக்குள்ள ஓடும்போது கால் தடுக்கி கீழே விழுந்துடுறான். இப்ப இன்னொரு குட்டி பையன் வந்து அவனை காப்பாத்தி காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். நீ எதுக்காக அவங்க கிட்ட இருந்து ஓடுறேன்னு கேட்க, நான் பீட்டர் பேன் கிட்ட இருந்து பிக்ஸி டெஸ்ட் திருடி இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணேன். ஆனா இது வேலை செய்யலன்னு சொல்றான். சரி நம்ம ஒளிஞ்சுக்க ஏதாவது இடம் இருக்கான்னு கேட்க, ஒரு குகை இருக்கு வா போலான்னு சொல்லிட்டு அவனை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். ஆனா பீட்டர் பேனோட ஆளுங்க அவங்களை துரத்துனதுனால வலி மாறி மலையோட உச்சிக்கு வந்துடுறாங்க. இங்க இருந்து தப்பிக்க வழியே இல்லைன்னு அவன் சொல்றான். இவன் அவன் கழுத்துல இருந்து பிக்ஸி டெஸ்ட் அத்துறான். ஆனா இது வேலை செய்யாதுன்னு அவன் சொல்ல, நம்ம நம்பினாதான் எல்லாமே வேலை செய்யும்னு சொல்லிட்டு அவனை கூட்டிக்கிட்டு பள்ளத்துல குதிக்கிறான். உடனே அந்த பிக்ஸி டெஸ்ட் வேலை செஞ்சு காத்துல பறக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த கோய்க்கு வந்த உடனே பரவாயில்ல, நான் வச்ச டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகிட்ட, நீ மத்தவங்களுக்காக உன் உயிரையே பணைய வைக்கிற. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் தான் அந்த பீட்டர் பேன்னு இவன் சொல்றான். பயங்கரமான ட்விஸ்டா இருக்குல்ல.